அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன அது நம்மக்கிட்ட கடனை வாங்கிட்டு இவ்வளோ நேரம் நம்மளை தெரியாதது மாதிரியே நின்றுக்கிட்டு இருக்கானே. ம் இவன் பார்க்குற மாதிரி தெரியலை. போய் கடனை கேட்டுற வேண்டியது தான். ஏப்பா என்ன தெரியுதா? அறிவு இருக்கா உனக்கு? எங்கிட்டயே நக்கல் பண்ணுறியா? இவ்வளோ பக்கத்தில் நிற்கிற ஒன்றை தெரியாதா? எனக்கு என்ன கண் பார்வை இல்லைன்னு நினச்சிட்டியா? ஏப்பா நான் அப்படியெல்லாம் நினைக்கலப்பா. அப்புறம் ஏன் என்னை பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இல்லைப்பா, ரொம்ப நேரமாக அவன் எதிர்ப்புற நின்றுக்கிட்டு இருந்தேன், நீ பார்க்கவே இல்லை. நீ நின்னா நான் பார்த்துடணுமா? அது சரி. கடனை வாங்குற வரைக்கும் தான்யா நல்லா இருக்காங்க. வாங்கினதுக்கப்புறம் நமக்கே எதிரி ஆயிடுறாங்க. ஆமாம், ஏன் ரொம்ப நேரமாக என் முன்னாடி நீ நின்றுக்கிட்டு இருந்த? இல்லைப்பா, நீ பார்ப்பேன்னு நினச்சி தான் நின்னேன். நான் தான் பார்க்கலன்னு தெரியுதுல்ல, போயிருக்க வேண்டியதானே. கொடுத்த கடனை கேட்கறதுக்காக வந்தேன்ப்பா. அப்போன்னா நீ கடன் என்னாச்சுன்னு தானே கேட்டிருக்கணும். ஏன் அப்படி கேட்ட? சரிப்பா, இப்போ கேட்குறேன்ப்பா. ஏப்பா வாங்கின பணம் என்னப்பா ஆச்சு, அதை சொல்லுப்பா. வாங்கின பணத்தில் தான் வாடகை கொடுத்தேன், மல்லிகை சாமான் வாங்கி போட்டேன், அரிசி வாங்கி போட்டேன், இன்னும் பல செலவுகள் பண்ணேன். போதுமா? ஆஹா, நாம் ஒரு அர்த்தத்தில் கேட்டால் அவன் ஒரு அர்த்தத்தில் பதில் சொல்கிறான் ஐயா. ஏப்பா நான் கடன் கொடுத்த பணத்தை பற்றி கேட்டேன்பா. நானும் உங்ககிட்ட கடன் வாங்கின பணத்தில் தான் என்ன பண்ணினேன்னு சொன்னேன். சரிப்பா, வாங்கின பணத்தை எப்போ தருவ? அதை தர முடியாது. என்னது தர முடியாதா? ஆமாம், செலவாயிடுச்சு. அப்போது நீ பணம் தரமாட்டேன்னு நான் சொன்னேனா? அப்போ கொடியா? அதான் சொன்னல செலவாயிடுச்சின்னு. ஆஹா, ஒரே ட்ராக்கில் நிற்கிறானே ஐயா, மாறவே மாட்டேங்கிறானே. அப்போது வாங்கின கடனை திருப்பி தரமாட்டேன். நானே உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கேன், நான் எப்படி திருப்பி உனக்கு கடன் கொடுக்க முடியும்? ஆஹா, ஏப்பா நான் அந்த திருப்பியே சொல்லலப்பா, என்கிட்ட வாங்கின பணத்தை எப்போ திருப்பி கொடுப்பேன்னு கேட்டேன். சரிப்பா, வாங்கின பணத்தை மெதுவாக கொடு, வட்டியாவது இப்போ கொடு. வட்டின்னா? ஏப்பா வாங்கின பணத்துக்கு தான்ப்பா வட்டி. நான் உங்ககிட்ட பணம் தானே வாங்கினேன், வட்டி வாங்கலையே. வாங்காத வட்டியை நான் எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? யாரை ஏமாற்ற பார்க்குற? வெறும் பணத்தை மட்டும் கொடுத்துட்டு இப்போது வட்டியும் சேர்த்து கேட்குறியா? ஏப்பா வட்டியை வாங்க முடியாதுப்பா, நீ தான் திருப்பி கொடுக்கணும். அம்மா, வட்டியே வாங்கலைன்ற அப்புறம் அதை எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? உனக்கு பணம் கொடுத்தது என்னோட தப்புயா. அப்போது அது தப்புன்னு தெரிஞ்சனா நீ கொடுத்துருக்க இல்லை? ஆனால் நான் அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். எந்த தப்பையா? திருப்பி கொடுக்குற தப்பு. ஏப்பா இப்போ முடிவாக என்னதான்ப்பா சொல்கிற? இந்த கடையில் என் பேரை சொல்லி ஒரு நல்ல காஃபி குடிச்சிட்டு போ. அப்புறம் வட்டின்னு ஏதோ கேட்டியே, அதுக்கு பதிலாக வடை சாப்பிட்டுக்கோ. வரட்டுமா? ஆஹா, கடனுக்கு காப்பியும் வட்டிக்கு வடையும் சாப்பிட சொல்லிட்டு போகிறான் ஐயா. ஆஹா, இவனை மாதிரி 4 பேர் வேணாம், இவன் ஒருத்தனே போதியா. கடன் கொடுக்குறவெல்லாம் திரிச்சு ஓடிடுவானுங்க. கடைசி வரைக்கும் வாங்கின பணத்தை எப்போ தருவேன்னு சொல்லவே இல்லையே ஐயா. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.